கிட்டத்தட்ட 9500 ஆண்டுகளுக்கு முன்னாடி பூனைகளுக்குன்னு கல்லறைகள் கூட இருந்துச்சு. எகிப்தியர்கள் தான் முதல்ல பூனையை வளர்த்தவங்க. 2004 தான் பிரெஞ்சு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சைப்ரஸ்ல 9500 ஆண்டுகள் பழமையான பூனை கல்லறையை கண்டுபிடிச்சாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பூனை தான் உலகத்தோட மிக பழமையான செல்ல பிராணி. இப்படிப்பட்ட இந்த பூனை தன்னோட வாழ்நாள்ல 70% தூங்கி தான் செலவு பண்ணுது. ஏன்னா ஒரு நாள்லயே 13 இருந்து 16 மணி நேரம் பூனை தூங்க தான் செய்யுது. இந்த உலகத்தோட பணக்கார பூனைக்கு சுமார் 7 மில்லியன் பவுண்டுகள் சொத்து இருந்துச்சு. இப்படியான கின்னஸ் உலக சாதனையில இடம் பிடிச்ச அந்த கோடீஸ்வர பூனையோட பேரு பிளாக்கி. இதுக்கு எப்படி இவ்வளவு சொத்து வந்துச்சுன்னா, இதோட உரிமையாளர் இறக்குறதுக்கு முன்னாடி தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே இந்த பூனை பேர்ல எழுதி வச்சுட்டாங்க. விண்வெளிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட குரங்குகள் மற்றும் நாய்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு பூனை விண்வெளிக்கு போயிட்டு வந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. 1963 அக்டோபர் 18 தான் பெலிசெட் அப்படிங்கிற பூனை தான் விண்வெளிக்கு சென்ற முதல் மற்றும் ஒரே பூனையா இருக்கு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஸ்டப்ஸ் அழைக்கப்பட்ட பூனை அலாஸ்கால உள்ள டால்கிட்னா அப்படிங்கிற ஒரு சிறிய நகரத்தின் மேயரா 20 வருஷம் இருந்துச்சு. உள்ளூர் மக்களாலையும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளாலையும் அதிகம் விரும்பப்பட்ட அந்த பூனை போட்டியே இல்லாம பல தேர்தல்களையும் சந்திச்சிருக்கு. சாதா வீட்டுல வளர்க்கிற ஒரு பூனையால மணிக்கு 30 மைல் வேகத்துல ஓட முடியும். அதாவது 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல உசைன் போல்ட்ட கூட ஜெயிக்க முடியும். கரீம் பஃப் அப்படிங்கிற பூனை தான் இதுவரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்ததுலயே மிக அதிக வயது வரைக்கும் வாழ்ந்த பூனையா இருக்கு. இது 38 வருஷம் மற்றும் 3 நாட்கள் வாழ்ந்திருக்கு. இன்னைக்கு இந்தியால பூனை குறுக்க போயிருச்சு, அதனால போற காரியம் சரியா வராது அப்படிங்கிற மூட நம்பிக்கை இருக்கு. ஆனா இதே பூனைகளை ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து தெய்வமாகவும் அதிர்ஷ்டத்தோட குறியீடாவும் கொண்டாடினாங்க. எகிப்துல தான் பூனை முக்கிய பங்கு வகிச்சது. எகிப்துல பூனைய கடவுளாகவும் அதிர்ஷ்டத்தின் குறியீடாகவும் அந்த ராஜ்யத்தோட காவலர்களாகவும் ஏன் வேட்டை மிருகங்களா கூட பயன்படுத்தினாங்க. ஒரு காலகட்டத்துல எகிப்து மன்னர்களுக்கு இணையா அவங்களோட பூனைகளும் அவங்களோடவே மம்மியாக்கப்பட்டு புதைக்கவும் பட்டுச்சு. அதே போல முன்னொரு காலத்துல விவசாயம் செய்யற விவசாயிகளுக்கு உதவியா நிலங்கள்ல வரும் எலிகளை வேட்டையாட பூனைகள் பயன்படுத்தப்பட்ட வரலாறும் இருக்கு. மனுஷங்களுக்கு தோல் வழியா வியர்வை வெளியேறது போல பூனைகளுக்கு தங்களோட உள்ளங்கால்கள் மூலமா வியர்வை வெளியேறுது. நம்ம என்னதான் பூனைகளுக்கு இனிப்பு கொடுத்தாலும் அதோட சுவைய பூனைகளால அறிய முடியாது. நல்ல தண்ணி கெட்ட தண்ணிங்கிற பிரச்சனை கூட பூனைகளுக்கு கிடையாது. ஏன்னா கடல் நீர்ல உள்ள உப்ப கூட சுத்திகரிக்கக்கூடிய தன்மை பூனைகளோட சிறுநீரகங்களுக்கு இருக்கு. அதே போல பூனைகளோட சிறுநீருக்கு இருட்டுல ஒளிரக்கூடிய தன்மையும் இருக்கு. இதை வச்சுதான் தன்னுடைய இருப்பிடத்தை பூனை சரியா கண்டுபிடிக்கும். பூனை அது சாப்பிடுற உணவை அவ்வளவு ஈஸியில நம்பாது. பூனை 1-3 தடவை சாப்பாட்டை சோதனை செஞ்ச பிறகுதான் முழுமையா சாப்பிடும். பூனை பொதுவா 2.5 கிலோல இருந்து 7 கிலோ வரைக்கும் எடை இருக்கும். மெயின் கூன் போன்ற சில வகை பூனை இனங்கள் 11 கிலோக்கும் அதிகமான எடைகள் இருக்கும். உலக சாதனையா 21 கிலோ எடை கொண்ட பூனையும் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கு. அதே போல இந்த உலகத்திலேயே மிக சிறிய பூனையோட எடை கிட்டத்தட்ட 1 கிலோ தான். பூனைகளோட சராசரி உயரம் 23 இருந்து 25 சென்டிமீட்டர் தான். சராசரி நீளம் 46 சென்டிமீட்டர் மட்டும் தான். பூனையோட வால் சராசரியா 30 சென்டிமீட்டர் இருக்கும். முள்ளந்தண்டுன்னு சொல்லப்படுற எலும்புகள் பூனைகளுக்கு 30 இருக்கு, மனுஷனுக்கு 33 இருக்கு. பூனையோட காதுகள்ல 32 தசைநார்களும் இருக்கு. மிதக்கும் விலா எலும்புகள் பூனையோட முன்னங்கால்கள்ல இணைக்கப்பட்டிருக்கு. அதனால பூனையோட தலை நுழையிற எந்த சிறிய இடத்துல கூட பூனையோட உடலும் நுழையும். பூனையோட முன்னங்கால்கள்ல 5 நகங்களும் பின்னங்கால்கள்ல 4 நகங்கள் மட்டும் தான் இருக்கும். பூனையோட மோப்பத்திறன் மனுஷனை விட 14 மடங்கு அதிகமா இருக்கும். பூனை 2 மாசம் வரைக்கும் தன்னோட குட்டிகளை சுமக்கும். ஒரு பூனை தன்னோட வாழ்நாள்ல 150 குட்டிகள் வரைக்கும் போடும். வழக்கமான பாலூட்டிகள் இருந்து பூனையோட மண்டவோடு மாறுபட்டு இருக்கும். 1980களின் முற்பகுதியில பூனையோட சராசரி ஆயுட்காலம் 15 வருஷமா தான் இருந்துச்சு. பூனைகளுக்கு ராத்திரியில நல்ல கண்ணு தெரியும். அது மட்டும் இல்லாம பூனைகள் சிறந்த கேட்கும் திறனையும் கொண்டிருக்கு. பூனைகள் 10,000 ஆண்டுகளாக மனுஷனால பழக்கப்படுத்தப்படுவதாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. முதல்ல பூனைகளை பழக்கப்படுத்தினது ஆப்பிரிக்கர்கள் தான். ஆரம்பத்துல எலிகளை திங்கிறதுக்கு தான் பூனைகள் பழக்கப்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் பூனை மனுஷங்க கூட பழகுற விதத்தை வச்சு ஈர்க்கப்பட்டு அதை மக்கள் வளர்க்கவும் தொடங்கிட்டாங்க. பூனை இயல்பாகவே மாமிச உண்ணிகள் தான். சிறிய வகையான பாலூட்டி விலங்குகளை வேட்டையாடுறதுல கை தேர்ந்தது. பூனைகள் பெரும்பாலும் தனியா இருக்கிறத தான் விரும்பும். பூனை ஈஸியா மனுஷங்கள்ட்ட பழகவும் செய்யும். அது தன்னோட அன்பை அதோட வாழை ஆட்டியும் மனுஷங்க மேல உரசியும் தெரியப்படுத்தும். பூனை வளர்க்கிறவங்களுக்கு தெரியும், பூனை அடிக்கடி உரிமையாளர் பக்கத்திலேயே வந்து படுத்து உறங்கும். பூனைகள்ல மொத்தம் 2 வகைகள் தான். அதுல ஒண்ணு காட்டு பூனை, இன்னொன்னு வீட்டு பூனை. காட்டு பூனை மாமிசம் மட்டும் தான் சாப்பிடும். வீட்டுல வளர்க்கிற வீட்டு பூனை தான் சைவ உணவையும் சேர்த்து சாப்பிடும். பூனை உண்மையிலே ஒரு சுத்தமான விலங்கு தான். அது அடிக்கடி தன்னோட ரோமங்களை நக்கி முழுமையா சுத்தம் செய்யும். உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, பூனைக்கு காலர் எலும்புன்னு சொல்லக்கூடிய கழுத்துக்கும் தோலுக்கும் இடையேயான எலும்புகள் கிடையாது. பெரும்பாலுமான பெண் பூனைகள் பொதுவா வலது கால் பழக்கம் முடியாததான் இருக்கும். ஆனா ஆண் பூனை இடது கால் பழக்கம் கொண்டதா இருக்கும். எப்படி பார்த்தாலும் பூனை ஒரு நல்ல உயிரினம் தான்.